நகர்ல பரபரப்பா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு செம்மையா சாப்பிட ஒரு 3 ஸ்பாட் சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பின்கோட் சீரிஸ் ஸ்ரீநகர் பார்ட் 3. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நெல்லை வைர மாளிகை. இங்க கிடைக்கிற ஒரு 2 ஐட்டம் இருக்கு. கோகோனட் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குற இந்த நாட்டுக்கோழி ரோஸ்ட் கையில எடுக்கும் போது கம கம கமன்னு அப்படி ஒரு வாசம் வரும். அப்புறம் நாட்டுக்கோழியை அரைச்சி பண்ற இந்த வைர மாளிகை ஸ்பெஷல் கிரேவி. பரோட்டா நல்லா பிச்சு போட்டு அந்த கோகோனட் ஆயில செய்யற அந்த கிரேவியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல கொடுக்குற அவங்க கிரேவியை ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அண்ட் நாட்டுக்கோழி ரோஸ்ட் நல்லா இருக்கும். செகண்ட் ஸ்பாட் கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி சுமாரா ஒரு நாளைக்கு 1200 தோசை சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்க ஒரு ஸ்பாட் சப்தகிரி டிஃபன் சென்டர். நீங்க எப்போ போனாலுமே அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அது ஏன்னா காசும் கம்மி, டேஸ்டும் பக்காவா இருக்கும். இந்த பொடி தோசை இருக்குல்ல, வெறும் 55 rupees தான். நல்லா பொடி போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்தி அதுக்கு மேல மசாலா வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பொடி இட்லி நல்லா நெய் ஊத்தி சூப்பரா பொடி போட்டு கொடுப்பாங்க, சாஃப்டா இருக்கும். லாஸ்டா இந்த கியூட்டான பன்ஸ், திராமிசு, கப் கேக்ஸ் எல்லாமே ரீசனபிள் காஸ்ட்ல ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னா ப்ளூ அப்படின்னு ஒரு கெஃபே இருக்கு, அங்க போலாம்.